தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இந்த இஸ்ரவேல் மக்கள் 400 ஆண்டுகளுக்கும் மேலாக எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்து மிகவும் கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள். இவர்கள் இப்போது கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார்கள். இவர்களுடைய சத்தம் தேவனுடைய சந்நிதியில் எட்டினபடியால் அவர் தமது ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். இத யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தர் எப்படி சொல்றாருன்னு பாருங்களேன். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய கஷ்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார். நம்மளை கண்ணோக்கி பார்த்து நம்மளை நினைத்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். 3வது கேள்வி, பெத்லகேம் ஊர் எங்கு உள்ளது? பாருங்களேன், 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்க